அவங்க ஒரு உரிமைக்கா போராடினபடியே தான் அத்தனை பேரும் வந்தாங்க அன்னைக்கு ஹிண்ட்ரா போராட்டத்துக்கு. 2008 ஹிண்ட்ராஃப் ஏற்படுத்திய அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்தது, உரிமைகளை நாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம பயந்து கொண்டே இருந்தோம். அரசாங்கமும் சரி, முன்னாள் பிரதமர்களும் சரி, நம்மளை 1969 நடந்த கலவரம், மற்றபடி கப்பம் மேடான நடந்த சூழ்நிலை, இதெல்லாம் வச்சு மிரட்டி கொண்டே இருந்தாங்க. அதனால் மக்களும் பயந்து கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த 2008 ஹிண்ட்ராஃப் போராட்டத்துக்கு பிறகு 2007 ஏற்பட்ட ஹிண்ட்ராஃப் போராட்டத்துக்கு பிறகு தான் மக்கள் மத்தியில் உரிமைக்காக நான் போராட முடியும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு கோயில் உடைப்பா பல பேர் அங்கே ஒன்றா கூடுறாங்க, அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து போராட ஒரு சூழ்நிலை பார்க்க முடியுது. எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா பலர் ஒன்றா சிந்திக்கிறாங்க, உட்காந்து யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, தீர்வுகள் காண பார்க்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இந்த 2007க்கு பிறகு தான் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அரசியல்வாதிகள் அதை வேற திசை திருப்பி தங்கள் வசப்படுத்தி மக்களை இன்னைக்கு அரசியல் கட்சி ரீதியாக கொண்டு போய் மாற்றி கொண்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையும் மாறணும். நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போராடுறோமோ அதை குறிப்பிட்டு இருக்கணும் ஒழிஞ்சு நாம் நமக்காக கை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்சி மயமாக ஆகக்கூடாது. அரசியல் கட்சி மயமாக ஆனோம்னு சொன்னால் நாம் தோற்று போயிடுவோம் என்பதுதான் உண்மை.